ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூடியூப் லைவ் மூலியமாக எப்படி நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் சொல்லித்தரது இல்லை கிளாஸ் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் லைவில் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், மொபைலில் பண்ணுவோம். பட் நம்ம பிசியில் பண்ணும்போது நம்ம ஹோல் ஸ்க்ரீனையே உங்களால் என்ன பண்ண முடியும்னா லைவாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டூல் யூஸ் பண்ணோம். அந்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ். இந்த டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓபிஎஸ் வந்து டோட்டலாகவே ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் யூடியூப்பில் போய்க்கிங்க. உங்களோட யூசர் ஐடி வந்து லாகின்ல இருக்கணும். யூசர் ஐடி லாகின் இருக்கும்போது இங்கே ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் 3 விஷயங்கள் பண்ணணும். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸ்ட்ரீமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டாபிக் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூடியூப் லைவ் டுட்டோரியல்னு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் எதான் கொடுத்துருக்கேன். பப்ளிக் விசிபிலிட்டி கொடுத்துறேன். கேட்டகரி நீங்கள் தமிழ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு எந்த ப்ளேலிஸ்ட்டோ அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைசேஷன். இங்கே வந்து ஸ்லோ மோடுன்னு இருக்கும், இது கொடுக்காதீங்க. இது நெக்ஸ்ட் நிறைய இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்து மானிட்டைசேஷன். இதுக்கு நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணுறீங்களா ஆஃப் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அகெயின் இந்த கடைசியில் இம்பார்ட்டண்டானது இந்த கப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யூஎஸோட ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸுக்கானதா இல்லை கிட்ஸுக்கானது இல்லையா அப்படிங்கிறது எஸ்ஆர்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் எதாவது சேல் பண்ணுறீங்களா, ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். எகெயின் இந்த கண்டென்ட்டில் வந்துட்டு ஏதாச்சும் மேக் ரியல் பர்சன் அப்பியரன்ஸே அது மாதிரி நீங்கள் அனதர் தேர்ட் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஃபுட்டேஜ் ஆல்டர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரீம் கீ, ஸ்ட்ரீம் யூஆர்எல், இந்த 3 ஆப்ஷனை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அது இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்புக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஓபிஎஸ் சைடில் ஓப்பன் பண்ணிங்க. ஓபிஎஸ் சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ இன்புட் கேப்சர் அப்படின்னு கொடுத்துருங்க. நான் கொடுத்து வச்சுட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே கேப்சர் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் வருதோ அது அத்தனையுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓபிஎஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே என்ன டிஸ்பிளேல இருக்கோ அது வந்து இந்த ஓபிஎஸ்ஸில் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பெரும்பாலும் விண்டோஸ் கேப்சரை கிளிக் பண்ணிடுவாங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீனை மட்டும்தான் கேப்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் க்ரோமில் ஃபஸ்ட்டு டேப்னா ஃபஸ்ட்டு டேப் மட்டும் தான் ஆகும், செகண்ட் டேப் வந்து ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஹோல் ஸ்க்ரீனும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே இந்த டிஸ்பிளே கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இந்த ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் இந்த செட்டிங்ஸ் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஜென்ரல், இங்கே ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஸ்ட்ரீம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சர்வர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் செட்டிங்கில் இங்கே இருக்கும், இந்த யூஆர்எல் இருக்கும். இதை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க சர்வரில். செகண்ட் திங் ஸ்ட்ரீம் கீ, இதையும் காப்பி பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது 2 விஷயங்கள் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீம் யூஆர்எல் அப்படிங்கிறத சர்வரில் போடணும். ஸ்ட்ரீம் கீ அப்படிங்கிறத இங்கே ஆல்ரெடி ஸ்ட்ரீம் கீ தான் இருக்கும், அந்த ஸ்ட்ரீம் கீழே பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் வீடியோவை ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் கூகுளில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைவ் வந்து இப்போது ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த இடத்துல என்னென்ன ஸ்ட்ரீம் பண்ணுறேன், இந்த இடத்துல என்னென்ன கொடுக்குறனோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்க்ரீனில் நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவில் இந்த இடத்துல ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப எளிமையாக இந்த ஒரே ஒரு டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களோட மொத்த கிளாஸையும் ஒரு லைவ் செஷனாக கொண்டு போகிறதுக்கு இந்த ஓபிஎஸ் யூஸ் ஆகும். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயங்கள் தான்.
ஓபிஎஸை பொறுத்த அளவுக்கு இந்த கேப்சரில் டிஸ்பிளே கேப்சர் அண்ட் ஆடியோ இன்புட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிவிட்டு சர்வர் அண்ட் ஸ்ட்ரீம் கீ, இந்த ஸ்ட்ரீம் கீ வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த ஸ்ட்ரீம் செட்டிங்கில் இந்த ஸ்ட்ரீம் கீயும் சர்வர் ஸ்ட்ரீம் யூஆர்எலுக்கும், ஸ்ட்ரீம் யூஆர்எல்லில் சர்வரில் போகணும். ஸ்ட்ரீம் கீ எடுத்து இந்த ஸ்ட்ரீம் கீ அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் டிஸ்பிளேயில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 2 or 3 seconds டிலே இருக்கும். பட் அந்த டிலேக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும். இதை யூஸ் பண்ணி நிறைய கிளாஸஸ் வந்து நீங்கள் லைவ் செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து குறிப்பிட்ட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும். இப்போ வந்து 500 to 50 அந்த மாதிரி வேரியேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த லைவ் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஓபிஎஸை பற்றி ஒரு ஃபுல் டுட்டோரியல் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.